ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி கடை படத்தோட ட்ரெய்லரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸில் வந்து மொதல் வருது. ஆனால் ரெட் ஜெயின் மூவிஸில் இதுக்கு முன்னாடி நிறைய படம் வந்தாலும் ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினோட மகன் பேரில் அந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே, இந்த படத்தோட ஓப்பனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்கிரண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டல் இட்லி கடை வச்சுருக்காரு. ஸோ அதை வந்து அவங்க கையாலே மாவாட்டி அந்த இட்லி வந்து அவங்க சுட்டு இது பண்ணுறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டர் வந்து வாங்கி அவர் கஷ்டப்படுறாரு, கிரைண்டர் வாங்கி வச்சு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. ஸோ அதுக்காக அவர் வந்து அந்த இது பிளான் பண்ணி அவர் எல்லாம் பண்ணி கொடுக்காரு. இதில் வந்து தனுஷ் வந்து ஒரு குக்கோட செஃப்பாக இருக்கார். அவர் வந்து ஒரு ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து இருக்கிற உணவு எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக செக் பண்ணுறாரு. டேஸ்ட்டாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக இது பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அதே ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் வந்து ஹோட்டலோட ஓனர் பையனாக இருக்கார். ஹோட்டல் ஓனர் யாருன்னா சத்யராஜ். ஸோ இவங்க 3 பேத்துக்கு நடுவில் நடக்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. இதில் நம்ம தனுஷ் வந்த பிறகு ஹோட்டலோட ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அருண் விஜய்கிட்ட. ஸோ இவங்க வந்து நல்லா இருக்காரு, ஓகே நல்லா வேலை பார்க்குறீங்க அப்படின்ற நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராஜகிரனுக்கு அப்புறம் வந்து இந்த ஹோட்டலில் வந்து பார்த்துக்கிறதுக்கு, அதாவது அவங்க அப்பா நடத்துகிற ஹோட்டலில் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறாரு. ஸோ இந்த நேரத்தில் அவருமே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இட்லி அரிசி ஆட்டி இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடியும், அதாவது அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பாவால் நடத்த முடியாமல் போன இட்லி கடையை இவங்க 2 பேரும் சேர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் போகுது. ஸோ இந்த இட்லி கடையை இவங்க 2 பேரும் நடத்தும்போது இவங்களுக்குள்ளே லவ்ஸ் உண்டாகுது. இவங்க 2 பேரும் வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து இவர் வெளியில் போயிட்டாங்க, இதனால் வந்து அருண் விஜயோட ஹோட்டலோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக டவுன் ஆகுது அப்படின்ற மாதிரி கதை கொண்டு போகிறாங்க. ஸோ திருப்பியும் இந்த பக்கம் இவர் வந்து இட்லி கடை நல்லா ஃபேமஸ் பண்ணுறாங்க, நல்லபடியாக இட்லி கடை போய்கிட்டு இருக்கு. இதனால் அருண் விஜய் வந்து ரொம்ப கோவமாகறாப்புல. ஸோ பேசாமல் நீ திருப்பி என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை முடியாது, நான் எங்கள் அப்பாவோட ஞாபகத்தமாக இதை நடத்திக்கிட்டு இருக்கேன், அது முடியாதுன்னு சொன்னோடனே இதனால் தனுஷுக்கும் அருண் விஜய்க்கும் நடையில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை வருது. ஸோ இந்த சண்டையில் யார் ஜெயிச்சா, அருண் விஜய்க்கும் கடைசியில் என்னாச்சு, ராஜ்கிரண் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே அவரோட இட்லி கடையை வந்து திருப்பியும் வந்து நம்மளோட தனுஷ் வந்து நடத்த ஆரம்பித்தாரா அப்படின்றதான் இந்த படத்தோட முழு கதை. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட கதையை ஒத்து போகிற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அவரோட கதை மாதிரியே வரலாம். ஆனால் பட் இந்த ஹோட்டல் சீன்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்தாலுமே வந்து இதில் அருண் விஜய் இதெல்லாம் நடுவில் சில விஷயங்கள் மாறி வந்தாலும், ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரோட கதை மாதிரி தான் இந்த கதை இருக்குது. படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம நிறைய புது ஆக்டர்ஸ் நடத்திருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ரிவ்யூ வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நன்றி, வணக்கம், பை பாய்.